இனி யாராவாரோ, காமராஜ் ஆவாரோ அல்லது ராமசுராத்மன் இறைவன் ஆவாரோ, அமைச்சர் ஆவாரோ, யார் ஆவாரோ, ஆராரோ, ஆரீவரோ, ஆராவாரோ, எல்லாம் இறைவன் திருவருள் என்று சொல்லி இறைவனை நோக்கியே போய்கொண்டிருக்கிறது அல்லவா? அந்த இறையன்பை விசிறி விசிறி உலகமெல்லாம் காற்று போகிற இடமெல்லாம் போகட்டும் என்று விசிறி கொண்டிருக்கின்றவர் தான் நமது விசிறி சாமியார். இந்த ஆன்மீக ஞானத்தை விசிறி கொண்டிருக்கின்றார். விசிறி விசிறி உலகத்திலே அதை பெருக்குகிறார். எப்படி சிறு தணலை நமது தாய்மார்கள் விசிறி விசிறி பெருக்குகிறார்களோ அதை போலே உள்ளத்திலே சிறு தணலை போட்டு பெரிய பக்தி தீயை உருவாக்குவதற்காக விசிறி கொண்டிருக்கின்றார் நமது யோகிகள். அவருக்குத்தான் இங்கே மந்திராலயம் வந்திருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கின்ற பொழுது இந்த பூமி புண்ணிய பூமி ஆயிற்று. இந்த பணியிலே ஈடுபட்டவர்கள் எல்லாம் புனிதர்கள் ஆகிவிட்டார்கள். அந்த புனிதருடைய அந்த நிறைவாக அல்ல, எப்பொழுதும் நிறைவாக நமது நெஞ்சத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற யோகி ராம் சுரத்மாஜி அவர்களை எப்பொழுதும் பார்த்து பார்த்து பரவசத்திலே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த மந்திராலயம் இங்கே கட்டப்பட்டிருக்கிறது. இந்த மந்திராலயம் எழுகிறது. ஆன்மீகம் எழுந்து வளர வேண்டும், ஆன்மீகம் எழுந்து ஓங்கி சிறக்க வேண்டும். ஆன்மீகம் எழுந்து ஓங்கி சிறக்கின்ற நேரத்தில் தவறுகள் நடக்காது. 2 பேரை ஏற்றிக்கொண்டு சைக்கிளிலே போகக்கூடாது என்று போகிற பொழுது 4 சாலைகள் நிற்கின்ற இடத்திலே போலீஸ்காரன் நிற்பான் என்று கீழே இறங்கி நல்ல பிள்ளையாய் தள்ளி கொண்டு போகிறோம். இவ்வளவு நேரம் நல்ல பிள்ளை இல்லை, இந்த இடத்திலே நல்ல பிள்ளையாய் போகிறான், போலீஸ்காரர் பார்த்து விடுவார் என்று. எல்லா இடத்திலும் போலீஸ்காரர் இருந்தால் எல்லா இடத்திலும் அவன் ஏறி போக மாட்டான் இல்லையா? எல்லா இடத்திலும் இருந்து கொண்டிருக்கின்ற போலீஸ்காரன் அல்ல, கருணை வள்ளல் அல்லவா கடவுள், எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்று தெரிந்தால் அரசியல்வாதி கூட மேசைக்கு மேலே வாங்கினாலும் அவருக்கு தெரியும், மேசைக்கு உள்ளே வாங்கினாலும் அவருக்கு தெரியும் என்று நினைப்பான் அல்லவா? அது யாராக இருந்தாலும். எனவே இறைவனே நீக்கமர நிறைந்திருக்கிறாய், நான் தவறே செய்ய மாட்டேன் என்று சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பையாவது இந்த நாட்டில் இருக்கிற தலைவர்களுக்கும் எங்களை போன்ற தொண்டர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவதற்குத்தான் ஆன்மீகத்தை விசிறிக் கொண்டிருக்கின்றார் யோகி ராம் சுரத்குமார் அவர்கள். அந்த ஆன்மீகம் வளர்ந்து எல்லோரும் நல்வாழ்வு வாழ்வதற்கு அவர்களுடைய அருள் திரு பார்வை கிடைக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே எளியேனையும் இந்த கூட்டத்திலே கொண்டு நிறுத்தி பேசுவதற்குரிய ஒரு வாய்ப்பை தந்த யோகி ராம் சுரத்குமார் அவர்களுக்கும் பொன் காமராஜ் அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கிற ஞானிகளுக்கும் உங்களுக்கும் நன்றி தெரிவித்து நான் விடைபெறுகிறேன். வணக்கம். திரு வெங்கட்ராமன் அவர்கள் மாலை அணிவிப்பார். சுவாமி சாது ரங்கராஜன் அவர்களுக்கு அவர் மூலம் குமரி அனந்தன் அவர்களுக்கு அளிப்பார். அடுத்ததாக சுந்தரம் அவர்கள் பேசுவார்கள். இங்கே வாழ்த்துறை வழங்கி சென்ற காஞ்சனங்காடு ஆசிரம ஆனந்தாசிரம சுவாமிஜி அவர்களே, புரொஃபசர் சாது ரங்கராஜன் அவர்களே, மதிப்புக்குரிய ரமணாசிரமம் தலைவர் டி.என். வெங்கட்ராமன் அவர்களே, நீதி அரசர் இங்கே சிறப்புரை ஆற்றி சென்ற நீதி அரசர்களே, இலக்கிய செல்வர் குமரிநந்தன் அவர்களே, டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, பொன் காமராஜ் அவர்களே, சந்திரா டிரான்ஸ்போர்ட் ஓனர் சந்திரசேகரன் அவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே டாக்டர் உதயமூர்த்தி அவர்கள் மற்றும் சிலர் நல்ல முறையில் சொற்பொழிவாற்றினார்கள். கடைசியாக நான் ஒரே ஒரு நிகழ்ச்சி, காலங்கடந்தமையால் ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் உங்களிடம் கூறிக்கொண்டு விடைபெறலாம் என நினைக்கின்றேன். நான் திருவண்ணாமலையிலே 3 ஆண்டு காலம் சாமி விசிறிசாமி அவர்களுடன் நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டு அவருடன் பழகுவதற்கு வாய்ப்புகள் கிடைத்தது. அவருடன் பழகியதில் பல அற்புதங்கள் கண்டேன். நேரம் இல்லாதமையால் ஒரே ஒரு கருத்தை மட்டும் இங்கே சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நான் திருவண்ணாமலையிலிருந்து உதவி ஆணையராக பணியாற்றி துணை ஆணையர் பதவி உயர்வு பெற்று சுசீந்திரத்திற்கு வரும்பொழுது அவரிடம் சொன்னேன், சுவாமி இவ்வளவு தூரம் என்னை அனுப்புகின்றீர்களே அப்படி என்று வருத்தப்பட்டேன். சாமி அவர்கள் சொன்னார்கள், நீ எங்கு சென்றாலும் உனக்கு எந்த இடைஞ்சல் இருந்தாலும்
என்னுடைய பெயரை சொல்லுங்கள், கால் திஸ் பெக்கர், மை ஃபாதர் வில் பிளஸ் யூ அப்படி என்று சொன்னார்கள். இங்கே சுசீந்திரத்தில் வந்த பொழுது ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை என்னுடைய அலுவல் காரணமாக ஏற்பட்டது. அது பத்திரிகையிலும் வந்தது. அப்பொழுது நான் என்னுடைய வீட்டிலே என்னுடைய நண்பர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு என்னுடைய பெரிய முதலாளி ஒரு பிச்சைக்காரன், சின்ன முதலாளி ஒரு பிச்சைக்காரன், 2 பேருமே என்று என்னை கவனிக்கவில்லை என்று மதியம் 11 மணி அளவில் பேசிக் கொண்டிருந்தேன். பெரிய முதலாளி என்றால் அண்ணாமலையார், அவர் ஒரு பிச்சைக்காரர். என்னுடைய சின்ன முதலாளி யோகி ராம் சரத்குமார், அவர்கள் ஒரு பிச்சைக்காரர். 2 பேருமே என்னை என்று காப்பாற்றவில்லை என்று வருத்தத்துடன் மதியம் 11 மணி அளவிலே கூறிக்கொண்டிருந்தேன். அன்று இரவு 8 மணி அளவிலே அங்கே உடுப்பி ஓட்டல் என்று நடத்தி கொண்டிருக்கின்றார். அவர் சாமியாஜி அவர்களுடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு பெற்றவர். அவரிடம் இந்த தொலைபேசி எனக்கு செய்தி வந்தது இரவு 8 மணிக்கு. இன்றைக்கு 11 மணிக்கு நான் சாமியிடம் போயிருந்தேன். சுந்தரம் எப்படி இருக்கான்னு கேட்டார். எல்லாம் நல்லா போயிடும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்னு சொன்னார் அப்படின்னு ஒரு தொலைபேசி செய்தி வந்தது. நான் இங்கே 11 மணி அளவிலே பேசிக் கொண்டிருந்த பொழுது அதே 11 மணிக்கு அந்த உடுப்பி ராமச்சந்திர உபாத்தியை வரவழைத்து இப்படி அங்கே ஒரு ஆறுதல் வார்த்தையை சொல்லி எனக்கு இப்படி என்னுடைய காப்பாற்றி இருக்கின்றார் என்றால் அவருடைய மகிமை பற்றி நாம் அதிகமாக சொல்ல தேவையில்லை. நம்முடைய யோகி ராம் சூரத்குமார் சாமி அவர்களை மனதார தூய்மையுடன் நல்ல எண்ணத்திற்காக நேர்மையுடன் அவருடைய பெயரை சொன்னால் எங்கிருந்தாலும் வந்து காப்பாற்றுவார் என்பதற்கு இதுவே ஒரு சான்று. சுமார் 600 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கின்ற அவர், நான் இங்கே அவரை திட்டிக் கொண்டிருக்கும் பொழுது அதே நேரத்திலே அங்கே என்னுடைய பேச்சை பற்றி பேசி என்னுடைய கவலையை தீர்த்திருக்கின்றார் என்றால் அவருடைய மகானை பற்றி நாம் அதிகமாக பேச தேவையில்லை. அதாவது நம் இந்த விறகில் இருக்கின்ற தீயை போல விறகில் இருக்க தீயை நாம் யாரும் காண முடியாது. அதே போல பாலில் நெய் இருக்குது, அதை பாலை பார்த்தா நமக்கு நெய் இருக்கிறது தெரியாது. அதுபோல விறகினில் தீயை போல பாலினில் நெய்யை போல அறிய முடியாதவர் சாமி. அவளை அருளை